உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட தொடர்ச்சி தான் அந்த வீடியோ பாருங்கள், சரிங்களா? அந்த ஒரு அக்கா சொல்லுது, எங்களுக்கு 1000 ரூபா பணம் தேவையில்லை, ரேஷன் அரிசியை ஒழுங்காக போடுங்க. ஒரு அக்கா, எனக்கு அம்மா வேணும், கொஞ்சம் வயதானவங்க, சரிங்களா? அந்த அம்மா சொல்லுது, ரேஷன் அரிசியை ஒழுங்காக போடுங்கப்பா, எங்களுக்கு 1000 ரூபா பணம் தேவையில்லைப்பான்றது. அந்த 1000 ரூபாய் வச்சு எங்களால் அரிசியோடு வாங்க முடியாது, அரிசி 2000 ரூபா விற்கிது என்று சொல்லுது, சரிங்களா? ரேஷன் அரிசியை வாங்குகிற ஒரு குடும்பம், ரேஷன் அரிசியை விரும்புகிற ஒரு குடும்பம், ரேஷன் அரிசியை உயிராக நினைக்கிற குடும்பமே 1000 ரூபா எனக்கு வேணாம்ன்றது. உலக அரசு கேட்டிங்களா? உலகத்திலே நம்பர் 1 தொழில் ரேஷன் கடை இன்னைக்கு, சரிங்களா? ரேஷன் கடையில் டயம் இருக்கா? எங்கள் கட்சி சார்பாக போராடி எவ்வளோ நாள் ஆச்சு சொல்லுங்கள் உலக அரசே. எங்களுடைய கட்சி சார்பாக நாம் போராடி எவ்வளோ நாள் ஆச்சு சார்? ரேஷன் கடையில் டைம் வைங்க, தேதி சொல்லுங்கள். எல்லா பேரும் வேலைக்கு போன பின்னாடி வந்து போடுறீங்க, 50 பேர்த்து போடுறீங்க, 50 பேர்த்து போட மாட்டீங்க. அந்த 50 பேர்த்து அரிசியை கொண்டு போய் விற்று கலைஞர் பேனா, எம்ஜிஆர் சிலை, கலைஞர் நூலகம் இப்படி வைக்கிறீங்க. நீங்கள் தான் உத்தமராச்சே. இப்போ ரேஷன் கடையில் தேதி வை, டைம் வை, அரிசியை பேக் பண்ணி அனுப்பு. சொல்லுங்கள் சார், 100 கிராம் மசாலா பேக் பண்ணி வருதா சார்? ஆச்சி மசாலா, பிரித்தி மசாலா, எத்தனை மசாலா இருக்குது? 100 கிராம் மசாலா பேக் பண்ணி வருதா? அப்போ அரிசியை பேக் பண்ணி அனுப்பு, பருப்பை பேக் பண்ணி அனுப்பு. ஏன் களவாண்டுறீங்க? ஏன் திருடுறீங்க? உங்களுடைய வரலாறு எப்படியா? அதிமுக, திமுக, இதனால தான் அப்படி மொக்கமக்கா போடுறீங்களா சார்? சொல்லுங்கள், உலக அரசை கேட்குறேன். 50 கிராம் மசால் பேக் பண்ணி வருது சார், பார்க்கலையா சார்? சீரகம் வேணுமா, சிக்கன் மசாலா வேணுமா, 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் பிஸ்கெட்லாம் பேக் பண்ணி வருது சார். நீங்கள் பேக் பண்ணி போடுங்க சார்.